ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிசி. எல்லா நாள் ஓப்பனிங்லையும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னு ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது கரெக்ட், ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நிரூபிக்கிற நாள் வந்துருச்சு. நேற்று கரெக்டாக 7 மணிக்கு டெல்லியில் ஒரு குண்டு வெடிப்பு, கிட்டத்தட்ட 7 பேர் கொல்லப்பட்டாங்க. உடனே அந்த சம்பவ இடத்துக்கு நம்ம நாட்டோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க கூட போனாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, மற்ற எல்லா சிட்டியுமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பேட் நியூஸ். இதுக்காக ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கணும். கிட்டத்தட்ட 300லேருந்து 500 பாயிண்ட் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கணும். ஆனால் ஆகலை. நேற்று இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆகிற எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 6 மணிக்கு என்ன இருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ 7 மணிக்கு நியூஸ் வருது. அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகி அங்கேருந்து நைட் முடிகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் ஏறி இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், மார்க்கெட் விழ வேண்டியது ஆனால் ஏன் மேலே போகுது அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். அமெரிக்காவில் அக்டோபர் 1 ஷட் டவுன், அதோட கவர்மெண்ட் ஷட் டவுனில் இருக்குது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்காங்க. அது நேற்றுலேருந்து முடிவுக்கு வருது. அதாவது செனட் சபை உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த ஷட் டவுனை விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் அமெரிக்கன் மார்க்கெட், அதாவது நாஸ்டாக் 2% அப் ஆயிருச்சு. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாலே தெரியும். நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் 2% ப்ளஸில் ஓப்பன் ஆகி 2.5% வரை ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து நிஃப்டியும் நல்ல ரெக்கவர் ஆயிருந்துச்சு. என்னப்பா சொல்கிறேன், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படி இப்படின்ற மார்க்கெட் 110 பாயிண்ட் டவுனில் இருக்கு அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். எஸ், சிங்கப்பூர் நிஃப்டி ஃபேவராக இருந்துச்சு. மார்க்கெட்டும் 40 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் இந்தியன் லோக்கல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்மளே மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம். அதுதான் இந்த பேனிக் செல்லிங். இப்போ 11 மணிக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டெக்னிக்கலி என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாம் நேற்று சொல்லியிருந்தோம் சூப்பர் ட்ரெண்டில் பை எடுத்து நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது தான் நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி பாம் பிளாஸ்ட் நடந்ததுனால மார்க்கெட் பேனிக் செல்லிங்கில் கீழே வருது. இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி கூட. ஒருவேளை இந்த வீக்லி எக்ஸ்பைரிக்காக மார்க்கெட்டை புல் பண்ணி கீழே இழுத்தாங்க, இல்லை இந்த பேனிக் செல்லிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த சூப்பர் ட்ரெண்டு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு நெகட்டிவ் ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபண்டமெண்டலி இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது FII ஆக்டிவிட்டி. FII வந்து வெள்ளிக்கிழமை 4500 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. ஆனால் நேற்று 4100 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஸோ நேற்று நாம 76 மார்க் கொடுத்துருந்தோம். அமெரிக்கன் மார்க்கெட்டில் இருந்து ஒரு நல்ல நியூஸ் இருக்கிறதுனால ஒரு 5 மார்க்கெட் ஏற்றிக்கலாம். அண்ட் FII செல் பண்ணதுனால 10 பாயிண்ட்டை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ பாம் பிளாஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் குறைச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா வெறும் 20 பாயிண்ட் தான் ஃபண்டமெண்டலி குட்டாக இருக்குது. இது நெகட்டிவ். ஸோ ஃபண்டமெண்டலுக்கு இப்போதைக்கு ஷார்ட் டேர்மாக ஒரு நெகட்டிவ் சிம்டம். அண்ட் டெக்னிக்கலி இந்த சூப்பர் ட்ரெண்டு கீழே, அதாவது 25,420 கீழே க்ளோஸ் ஆச்சுனாலும் நெகட்டிவ். அடுத்து கோல்டு சில்வர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோல்டு ஒரு நல்ல ரேலியில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கரெக்ஷன் ஆச்சு. நாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கோல்டு மட்டும் பண்ணாதீங்க, கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டை விட இது 1/2 மடங்கு எக்ஸ்ட்ராவே க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷத்துலேருந்தே ஒரு ரேலியில் இருந்துச்சு இந்த கோல்டு. இது வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டு. இந்த ரேலியில் இருந்து இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய கரெக்ஷன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் தான். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய கரெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அப்போவே நாம் சொல்லியிருந்தோம் இது சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன தான் ஒரு பெரிய ரேலி இருந்தாலும் இந்த ப்ராஃபிட் புக்கிங்கிறது ஒரு கொஞ்ச நாளுக்கு இருக்கும், ஒரு நாள் 2 நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. ஸோ இந்த இடமே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். இதுக்கப்புறம் இதை தாண்டி போச்சுன்னா கூட இந்த இடத்த தாண்டாது. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே எப்போ க்ளோஸ் ஆனாலும் அங்கேருந்து வீக்னஸ் தான். அதே மாதிரி நம்ம சில்வர் வந்து அதை விட அதிகமாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்திருக்கு எக்ஸாக்டாக. ஸோ நாம் வீடியோவில் சொன்ன டைம்லேருந்து கிட்டத்தட்ட 9% ஏற்றம் கண்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன் பாயிண்ட் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் USD INR பை சிக்னலில் தான் இருக்குது. ஸோ பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல, அது ஒரு நல்ல விஷயம். கரன்சி பொதுவாகவே பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காது, ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜோனுக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நான் மேஜர் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் நம்ம கண்டுக்க போகிறதில்ல. அண்ட் பேட் ரிசல்ட் கொடுத்துருக்க பற்றி அதை பற்றி பெருசாக பேச போகிறதில்ல. ஸோ அடுத்த 3 மாதத்துக்கு உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஸ்டாக், நான் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஸ்டாக்னு சொன்னோம். நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிட வேண்டாம். நீங்கள் வாங்குறது விற்கிறது உங்களோட ஃபண்ட் மேனேஜர் அட்வைஸ் படி தான் இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு கண்ணில் பட்டு ரொம்ப நல்ல ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ESAP இந்தியா அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 83% ப்ராஃபிட்டும் அண்ட் 12% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 93% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சிம்டமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி கூட கிட்டத்தட்ட 8% ஏறி இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கூட்ஸ் செக்டாரில் சேர்ந்தது. அண்ட் இதோட இண்டஸ்ட்ரி வந்து எலக்ட்ராட் அண்ட் வெல்டிங் எக்யூப்மெண்ட் பண்ணுறது. இதுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 19 இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 52% இருக்குது. இது வந்து அமோகமான ஒரு நம்பர். ஸோ இது தாராளமாக நல்ல ஸ்டாக்காக வச்சுட்டு நீங்கள் லாங் டேர்முக்கு கூட இந்த ஸ்டாக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் 1 இயர் growth மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் வீக்னஸ். மற்றபடி இது சூப்பர் ஸ்டாக். அடுத்து ஒரு நல்ல ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா சிர்மா SGS டெக்னாலஜி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 76%
அமோகமான ஒரு ப்ராஃபிட் தான். அண்டு 37% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 28% அண்ட் 21% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் நம்பர். சினிமா வந்து ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட் பண்ணுற ஒரு கம்பெனி. இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 5.54 அண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 11% தான். ROE ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் சேல்ஸ் அமோகமாக இருக்கிறதுனால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்து HEG, இதுவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் சேல்ஸ் கூட நல்லா இருக்குது. இதோட கம்பெனியும் சேம் தான். எலக்ட்ராட்ஸ் அண்ட் வெல்டிங் எக்யூப்மெண்ட் பண்ணுற இந்த கம்பெனி தான். ஸோ இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.15, ரொம்பவே கம்மி. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதோட ROE வெறும் 2.59. ஸோ இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் வேல்யூ ஸ்டாக் இல்லை. இதோட ROE 2% தான். அதனால தான் இது ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2% இருக்குது. பட் ஓவராலாக இது ஒரு நல்ல கம்பெனி தான். நாம் நேற்று சொன்ன மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதில் மெயினாக CPCL சென்னை பெட்ரோலியம் அண்ட் அதுக்கப்புறம் MRPL மங்களூர் ரிஃபைனரி, அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி IT இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா IT கிட்டத்தட்ட 1.2% ஏறி இருக்குது. நான் ஒரு 2 ஸ்டாக் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறேன். இதுவும் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கட்டும். நல்ல ஒரு டெக்னிக்கலாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்போது நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஐடியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது பெர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இதோட குவார்ட்டர் ரிசல்ட் ரொம்ப பிரமாதமாக வந்துருந்துச்சு. நாம் அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோவை போய் பாருங்கள். அண்ட் இப்போது இது வீக்லி சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பிரமாதமான லாங் டேர்ம் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு தயாராகிடுச்சின்னு அர்த்தம். அண்ட் டே சூப்பர் ட்ரெண்ட் ரொம்பவே நல்ல பையில் இருக்குது. இந்த இடத்த தாண்டும் போது உங்களுக்கு ஒரு ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் நோட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோஃபோர்ஜ் அப்படிங்கிற கம்பெனி. இது ஒரு சூப்பரான குவார்ட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அண்ட் இது ஒரு மிட் கேப் கம்பெனி. IT கம்பெனிலே ஒரு சூப்பர் கம்பெனி இப்போதைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அண்ட் HCL, TCS இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனி சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் தான் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இப்போ நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்புது. இங்கேருந்து பார்க்கும்போது 1858 ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரேலி ஸ்டார்டட். ஓகே, ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. நல்லாவே ஃபாலோவர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே பயோவில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். உள்ளே வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எங்ககிட்ட எந்த கொஸ்டினாலும் கேட்கலாம். மார்க்கெட் பற்றி நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் குட் பை.